அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் இப்போ எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடருவாரா அப்படின்னு இப்போ வரைக்கும் கூட நிறைய தொண்டர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சமயத்துல தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில நான் சாதாரண ஒரு தொண்டனாக இருக்க தயார் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அந்த போட்டியில தான் இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. அதாவது இங்கே முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, பிரதமர் ராமேஸ்வரம் வந்த சமயத்துல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வேறு மாதிரியும், பிரதமர் அவர்களை பார்த்த பிறகு கொஞ்சம் உற்சாகமாக பேட்டி அளிச்சதையும் நம்ம பார்த்திருப்போம். என்ன அப்டின்னா, நமக்கு சில சோர்சஸ் கிடைக்க பெறுது இல்லையா? அதுலருந்து பார்க்கும் பொழுது, பிரதமர் அவர்களிடமே நேரடியாக அண்ணாமலை அவர்கள் ஒண்ணு தலைவரா தொடரலாம், நீங்கள் விருப்பப்பட்டால். அப்படி இல்லை என்றால், சாதாரண தொண்டராக இருக்க தயார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பதாக சோர்ஸ் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு 2 மிக முக்கிய பதவிகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் அதை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. அடுத்தபடியா வரும். பாஜக அண்ட் அதிமுக கூட்டணி பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடி, இப்ப நேற்று அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்கள பார்த்ததுக்கு அப்புறம், இரவே நயினா நாகேந்திரன் டெல்லி இப்ப போயிருக்காரு. மேடையில இருந்தாரு. அதாவது அரசு நடத்திய விழா, அரசு நிகழ்ச்சி அப்படின்றதுனால தான் நயினா நாகேந்திரன் அவர்கள் மேடையில இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது. பிளஸ் மேடையில இருந்ததுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் பேசப்பட்டது. இப்படியான ஒரு சமயத்துல நேத்து இரவு நயினா நாகேந்திரன் அவர்கள் டெல்லி சென்று ஒரு சில பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அதே சமயத்துல அதிமுக தரப்பிலிருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் சென்று வராரு. இன்னொரு பக்கம் இங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தரப்புல போயிட்டு வராரு. சி.வி. சண்முகம், எடப்பாடி அவர்கள் மத்தவங்க எல்லாம் அமித்ஷா அவர்களை பார்த்த பொழுது, அதே அதிமுகல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களாக கருதப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறதாவும் சில செய்திகள் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. கஷ்டம் அப்படின்றத விட ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜக கூட எக்காலத்திலயும் கூட்டணி வேணாம் அப்படின்னு தன்னுடைய வாயாலே சொன்னதுக்கு அப்புறம், இப்ப தன்னுடன் எந்த ஒரு ஆலோசனையுமே பண்ணாம டெல்லி போயிட்டு அமித்ஷா அவர்களை பார்த்திருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு இருக்கிறதாக பல விஷயங்கள் இப்ப வெளியே வருது. அதனால தான் கடந்த 1 மாத காலமாகவே ஜெயக்குமார் அவர்களும் வெளியில ரொம்ப ஆக்டிவா பேட்டி குடுக்கிறதே கிடையாது. குறிப்பா செய்தியாளர்கள சந்திப்ப ரொம்ப தவிர்த்து வராரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே லைவா அப்பப்போ அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை மட்டும் சந்திக்கிறத அவாய்ட் பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அறிஞ்ச திமுக ஒரு பக்கம், ஓகே மீனவர்களுடைய ஆதரவு அதிகமாக நமக்கு இருக்குதோ இல்லையோ, அந்த இடத்த பொறுத்தவரையிலும் அவருக்கு நெறைய இருக்கு. ஒருவேளை அவர் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னா, எப்படியாவது பேசி திமுகவுக்கு கூப்பிடலாமா? அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய பேச்சும் அங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாவும் பேசுறதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அதேபோல அதிமுகல இன்னொரு பெரிய சர்ச்சையாக இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, சைதை துரைசாமி அவர்கள் கடந்த பல வருஷங்களுக்கு மேலாக அதிமுகவுல இல்லாம தனியாவே இருந்துகிட்டு இருக்காரு அவரு. திடீர்னு இப்போ பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது நான் ஊத வேண்டிய சங்கு ஊதிட்டேன். இனிமேல புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இட் மீன்ஸ் இப்போ பிஜேபியோட அதிமுக இணையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது சம்மந்தமா அதிமுகலேருந்து பார்க்கும்போது, கே.பி. முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் சந்தர்ப்பவாதி, தேவையில்லாம குட்டைய கிளப்புறாரு. எல்லாமே கரெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு இவருக்கு என்ன பிரச்சனை? அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது இன்னும் சொல்லப்போனா, அவருக்கு என்ன வேற வேலை இருக்கு இத பத்தி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கு. ஸோ இதனால கோபமாயிட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கக்கூடிய சைதை துரைசாமி செய்தியாளர் சந்திப்ப இன்னைக்கு நடத்துனாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரு? நானா? வேலை இல்லாதவன். நான் வாய அடக்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அதிமுகன்னு உருவாகுறதுக்கு நான் தான் காரணமே அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி அதிமுக உருவாகுறதுக்கு நான் காரணமாக இல்லாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த கழகத்துக்கு முக்கிய காரணம் நான் தான். என்ன போய் வேலை இல்லாதவங்கன்னு சொல்றாங்க. நான் எப்பவுமே ஒரே கட்சியில தான் இருக்கேன். இன்னைக்கும் அதிமுக என்ற ஒண்ணு சீரழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ ஆட்சிக்கு இல்ல இந்த கட்சியில நிறைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது.
ஆனா, கட்சி வந்துட்டு அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா, நெறைய பேர் நீங்க கேள்வி கேட்கலாம். திடீர்னு ஏன் பேசுறீங்கன்னு சொல்ற மாதிரி. ஆனா, எதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. எதுக்கு பிஜேபியோட சேரணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சில முக்கியமான காரணங்கள சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரையிலும் ஜனநாயக முறையில் நடைபெறணும் அப்படின்னா, கண்டிப்பா மத்திய அரசுடைய உதவி உங்களுக்கு தேவை. அவங்களுடைய சப்போர்ட்டோட நீங்க தேர்தல சந்திச்சா தான் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அ பாஜகவுடன் கூட்டணி வைக்காம, வேறு யாருடன் கூட்டணி வைத்தாலோ, அல்லது தனியா இருந்தாலோ, தேர்தல சந்திச்சா, கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த முறை அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிக்காம போயிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே இனி எக்காலத்திலும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சைதை துரைசாமி அவர்கள். ஸோ இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ற மாரி விஷயத்த கொளுத்தி போட்டிருக்காரு தான் சொல்லியே ஆகணும். அப்போ சட்டமன்ற தேர்தல் வரும் பட்சத்தில அதாவது இன்னொன்னு சொல்றாரு. சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான காசு விளையாடும். அதே மாதிரி மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அது சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அது கண்டிப்பா மத்திய அரசுடைய துணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லா காரணத்தையும் லிஸ்ட் போட்டு தான் கண்டிப்பா அதிமுக பாஜகவோட சேரணும் அப்படி சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருந்தா, இந்த இடத்துல பாருங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி மேலிடத்தோட ஓரளவுக்கு இணக்கமான சூழ்நிலையில இருக்கிறாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல கே.பி. முனுசாமி அவர்களும் இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, சட்டமன்றத்துல எடப்பாடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கருப்பு துணி அணிந்து ஏதாவது ஒரு திட்டத்துக்கு இல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு வெளியே வராங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களும் ஒரு முறை உள்ளவே இருந்திருக்காரு வெளியே வராம. அதே மாதிரி கே.பி. முனுசாமி அவர்களும் வெளியே வராம ஒரு முறை இருந்திருக்காரு சமீபத்தில. அதே சமயத்துல சிபிஎம் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி மேலிடத்தோட நல்ல நெருக்கமாகவும் இருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது சைதை துரைசாமி அவர்கள் அதிமுக பிஜேபியோட சேரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல அதே மாதிரி கே.பி. முனுசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவான பேச்சு அதிகமா வைக்கிறாரு. இவர் சொல்றதும் பார்க்கும்போது டெல்லி மேலிடத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. கருத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் ஏன் கே.பி. முனுசாமி அவர்கள் சையத் துரைசாமி அவர்கள அப்படி சொல்றாரு? அது மட்டும் கேள்விக்குறியா இருக்கு. திடீர்னு ஏன் இவரு மூக்கு நுழைக்கிறாரு அப்படின்ற மாதிரியே கேட்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நான் ஆள போறதெல்லாம் கிடையாது. ஆனா, எல்லாரும் ஒண்ணா இணைஞ்சு தேர்தல சந்திச்சா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். ஒருவேளை தோற்றால் மீண்டும் அதிமுக ஒன்று இல்லாமல் போய்விடும் என்றும் எச்சரிக்கையாக பேசியிருக்கிறாரு சைதை துரைசாமி அவர்கள். அடுத்த கட்டமா பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சீமான் அவர்கள பத்தி பேசியாகணும். சீமான் மற்றும் அண்ணாமலை அவர்கள் ஒரே மேடையில அதாவது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு பேச்சு போட்டியில சீஃப் கெஸ்ட்டா போயிருந்தாங்க இவங்க 2 பேரும். பிகாஸ் இவங்க 2 பேருமே ஆக சிறந்த பேச்சாளர்களும் கூட. அப்போ பார்க்கும்பொழுது மேடையில அந்த ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மாறி மாறி புகழ்ந்த விஷயமும் சரி, அவங்க கருத்த வெளிப்படையா சொன்னதும் சரி, பார்க்கறதுக்கும் ஒரு விதமான ஒரு டாக் ஆஃப் த ஷோ இல்லையா? ஸோ ஹாட் டாபிக்கா போய்க்கிட்டே இருக்கு. இப்படியான ஒரு சமயத்துல சீமான் அவர்கள் பாஜகவுடன் இணைந்து செயல்பட போறாரோ? அப்படின்ற பேச்சுவார்த்தையும் எழுந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி அதிகமா ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு வார காலமா தான் அடுத்தடுத்து டிக்கெட் போட்டு டெல்லிக்கு நெறைய பேர் போயிட்டு வரதையும் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இவ்வளவு அவசரமா போயிட்டு வரும்பொழுது, வருகிற 9ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அந்த 9ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்க்கும்போது, ஓரளவுக்கு யார் யார் எப்படி எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட் பண்றதுக்காக முடியும், அப்படின்ற மாதிரியும் பேசப்படுகிறது. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அரசியல பொறுத்த வரையிலும், தமிழ்நாட்டு அரசியல பொறுத்த வரையிலும் ஒரு ஹாட் டாபிக்கா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, யார் யார் கூட சேர்ந்து செயல்பட போறாங்கன்னு சொல்லிட்டு தான். ஒரு சாரார் பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த தலைவர் யார் அப்படின்ற மாதிரி பாஜகவிலும் மிகப்பெரிய ஒரு புயலும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல யாரும் எதிர்பாராத ஒருவரை கூட தலைவராக நியமிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி.